Hi friends, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா எள்ளு உருண்டை ரெசிபி தான் பார்க்க போறோம். எள்ளுனாவே நிறைய நன்மை இருக்குது. சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் குழந்தைங்க வரைக்கும் சம்பவம் சாப்பிடலாம். அத நிறைய சத்தான ஒரு உருண்டை தான் எள்ளு உருண்டை. இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். எப்படி செய்யலாம் பார்க்கலாம். வாங்க வீடியோல போலாம். இது வந்து 100 கிராம் எள்ளு இதில் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் தூசி எல்லாம் இருக்கும். ஒரு டைம் வந்து இதில் வந்து கல் கூட இருக்கும். அதனால் நம்ம வந்து இது நல்லா கழுவிக்கலாம். கழுவிட்டு அதுக்கப்புறமா இதை வறுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு கடாய் வச்சு நம்ம இதை வந்து நல்லா வறுத்துக்கலாம். இது வந்து ஈரமாக இருந்தால் பரவாயில்ல. நம்ம வறுக்க வந்து இது நல்லா வந்து காஞ்சி அதுக்கப்புறம் வந்து நல்லா வெடிக்க ஆரம்பிக்கும். ஸ்லோலே வச்சு நம்ம வறுத்துக்கலாம். ஏன்னா தீஞ்சிச்சுன்னா நல்லா இருக்காது. நல்லா இந்த அரிசியெல்லாம் வறுக்கும்போது நம்மளுக்கு பொரியும்ல, அந்த மாதிரி வந்து இது நல்லா பொரிஞ்சு நல்லா வறுத்த உடனே நம்ம எடுத்துட வேண்டியது தான். போதும் இந்த அளவுக்கு நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம ஒரு தனியாக ஒரு தட்டில் கொட்டிக்கலாம். இது வந்து இப்படியே இருக்கட்டும். இப்போ நாம் வந்து வெல்லம் பாகு எடுத்துக்கலாம். இப்போது வெல்லம் பாகு எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு 100 கிராம் நம்ம வந்து எள்ளு எடுத்துருக்கோம். 150 கிராம் வந்து வெல்லம் சேர்த்துக்கலாம். இதில் வந்து ஒரு டம்ளர் அளவு வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். எப்போவுமே நம்ம வந்து வெல்லம் பாகு எடுக்கும்போது இந்த மாதிரி தண்ணி முதல் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் லைட்டாக ஒரு கொதி வந்த பிறகு நம்ம வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம பாகு எடுக்கணும். ஏன்னா வெல்லத்துலலாம் நிறைய வந்து மண் இருக்கும். இது வந்து வெல்லம் நல்லா கரைஞ்சிச்சு. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து இந்த நம்ம வறுத்த இந்த கடாயிலே வந்து நம்ம வடிகட்டி ஊற்றிக்கலாம். இதில் பாருங்கள் எவ்வளோ வந்து கல் இருக்குது இந்த வெல்லத்தில். இதனால தான் நம்ம வந்து வெல்லத்தில் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பாகு எடுக்கணும். இப்போ இது வந்து நல்லா கல் பதம் அளவு நம்மளுக்கு வந்து பாகு எடுக்கணும். இப்போது இந்த பாகை வந்து நம்ம டெஸ்ட்டு பண்ணி பார்க்குறது இந்த மாதிரி ஒரு தட்டில் தண்ணி எடுத்துகிட்டு இதில் வந்து இந்த மாதிரி உருண்டை உருட்டி பார்க்கணும். இன்னும் கொஞ்சம் வரணும். நம்மளுக்கு தண்ணியில் விட்டு பார்க்கும்போது வந்து உருண்டை நல்லா வரணும், கரையக்கூடாது. இப்போ நம்ம தண்ணியில் விட்டு பார்க்கலாம் திருப்பியும். பாருங்க இந்த மாதிரி வந்து நம்ம தண்ணியில் விட்டு கையில் எடுக்கும்போது கையிலையும் ஒட்டக்கூடாது. இந்த அளவுக்கு நம்மளுக்கு உருண்டை வரணும். போதும், நல்லா வந்து நம்மளுக்கு பாகு வந்தாச்சு. இந்த டைமில் நம்ம வந்து வறுத்து எடுத்து வச்ச எள்ளை வந்து இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி டைமில் நாம் இதுக்கு வந்து ஒரு 2 ஸ்பூனு நெய் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு தட்டில் கொஞ்சோண்டு நெய் ஊற்றிட்டு நல்லா தடவிட்டு அப்போ தான் நம்மளுக்கு வந்து பர்ஃபி வந்து ஒட்டாமல் வரும். இப்போது நம்ம ரெடி பர்ஃபியை இதில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு தட்டில் நம்ம நல்லா கொட்டிக்கின்னு கொஞ்சம் சூட்லேயே வந்து நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடணும். இது வந்து நம்ம ஒரு 2 வாரம் கூட நம்ம வச்சு சாப்பிட்லாம். ஏன்னா நம்ம வந்து வெல்லம் வந்து நல்லா பாகு எடுத்துருக்கோம்.
இதில் வந்து நம்ம கடலை கூட உடச்ச கடலை கூட நம்ம சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் கடலை இந்த மாதிரி வந்து சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் மட்டும் அந்த கொப்பரை தேங்காய் இருந்தால் நம்ம வந்து துருவிட்டு நல்லா சேர்த்துக்கலாம். நம்ம கொப்பரை தேங்காய் நம்ம வீட்டில் இல்லைன்னா கூட பரவாயில்ல. இந்த சாதா தேங்காவே நம்ம வந்து நல்லா சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி நல்லா வந்து வறுத்துட்டு அது வந்து மிக்சியில் ஒன்றும் பாதியமாக நல்லா பொடி பண்ணி கூட இதில் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் வந்து பசங்களுக்கு ரொம்ப நல்லது. இது கொஞ்சம் சூட்லேயே வந்து பிடிச்சாதான். ரொம்ப ஆறிடுச்சுன்னா நம்மளுக்கு தூள் தூளாக உதிர்ந்துடும். இந்த மாதிரி உருண்டை நம்ம வந்து உருட்டி ஒரு பாட்டிலில் வந்து நம்ம போட்டு வச்சுட்டா பசங்க வந்து இதெல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதோட நம்மளுக்கு வந்து கருப்பு எள்ளு தான் வந்து இதோட சத்து அதிகம்னா அது கருப்பு எள்ளு தான். நம்ம இன்றைக்கி வெள்ளை எள்ளில் செஞ்சுருக்கோம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம உருண்டை ஊற்றி வச்சுக்கோம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சத்தான ஒரு ஸ்நாக்ஸ் எள்ளு உருண்டை தான் நம்ம இன்றைக்கி நம்ம வீடியோவில் செஞ்சோம். இந்த மாதிரி நீங்கள் உங்கள் வீட்லேயும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். பசங்களுக்கு கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க. இதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஒரு வாரம் வச்சு சாப்பிட்லாம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. எங்கள் வீடியோவுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரெசிபி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.